الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي الدرداء رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من حفظ 10 آيات من أول سورة الكهف عصم من الدجال وفي رواية من آخر سورة الكهف. رواه مسلم. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய அத்தியாயத்தின் சிறப்பு சூரத்துல் கஹஃப். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கஹஃப் என்னும் 18வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் உள்ள 10 வசனங்களை ஒருவர் மரணம் செய்தால் அவர் தஜ்ஜாலை அவன் தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் கஹஃப் அத்தியாயத்தின் கடைசியில் உள்ள 10 வசனங்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரத்துல் கஹஃபுடைய சிறப்புகள் நாம இந்த ஹதீஸில் பார்க்கலாம். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இது இந்த நாளிலோ அல்லது இந்த நேரத்தில் ஓத வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் ஒரு மனிதன் சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 வசனமோ அல்லது கடைசி 10 வசனமோ மரணம் செய்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதை ஓதக்கூடியவராக இருந்தார் என்றால் அவர் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து, தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். தஜ்ஜால் என்பவன் ஒரு காஃபிர். அல்லாஹு தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காக எண்ணற்ற விஷயங்களை இந்த உலகத்தில் அமைத்தான். அதில் ஒன்றுதான் தஜ்ஜாலுடைய வருகை. தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் அவனும் ஒருவன். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி கிடையாது, அது யாஜூஜ் மாஜூஜுடைய சந்ததிகள். அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. இங்கு தஜ்ஜால் என்பவன் ஒரு மனிதன், காஃபிராக இருப்பான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு சோதிப்பதற்காக அனுப்பப்படுவான். அல்லாஹுடைய நாட்டத்துடன் சில அதிசயங்களை அவன் மக்களுக்கு மத்தியில் காண்பிப்பான். அல்லாஹு தஆலா அவனுக்கு சில சக்தியையும் சில அதிசயங்களை அவருடைய கரத்தால் நிகழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவான். இதுவும் என்ன? அல்லாஹுடைய நாட்டம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, என்னுடைய உம்மத்தினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை என்பதே தஜ்ஜாலுடைய சோதனை தான். இது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் சொல்லவில்லை. தன்னுடைய உம்மத்தினருக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து எல்லா உம்மத்தினர்களுக்கும், எல்லா நபிமார்களும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து எச்சரிக்கை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். அதிலிருந்து பாதுகாவல் நீங்கள் தேடுங்கள் என்று எல்லா நபிமார்களும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் முஃமின்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆனால் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக இவனுடைய சில தன்மைகளும், இவன் எப்படி இருப்பான், இவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும், இவன் எத்தனை நாட்கள் இங்கு இருப்பான் என்ற அனைத்து தன்மைகளும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு இவன் வெளியேறுவான், இவனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போ தஜ்ஜால் என்பவன் இந்த பூமியில் இன்னும் இருக்கின்றான். அல்லாஹு தஆலா எப்பொழுது நாடுகின்றானோ அவன் வெளியேறுவான். அதைதான் திருமிஸி புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் தமீம் தாரி என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் ஒரு தீவில் சிக்கி கொண்டும் பொழுது அங்கு தஜ்ஜாலை பார்த்த நிகழ்வுகளை தெரியப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தார்கள். அந்த ஹதீஸுக்கு ஹதீஸுல் ஜஸ்ஸாஸா என்று சொல்லப்படும். ஹதீஸுல் ஜஸ்ஸாஸா விருப்பமுள்ளவர்கள் அந்த புகாரிலையும் அதே போல முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஜ்ஜாலுடைய விஷயங்களை பற்றி தெரியப்படுத்தினார்கள். இந்த தஜ்ஜாலுடைய அதிசயங்கள், அவன் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் என்றால் சூழ்நிலை பஞ்சமுள்ள ஒரு காலமாக அமையும். கால்நடை மரணிக்கக்கூடிய, உணவில்லாமல், அதனுடைய எந்த ஒரு விளைச்சல் இல்லாமல் கால்நடைகளும் மனிதர்களும் மிக அவதியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் மழை பொழியாது, மிக பஞ்சம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த தஜ்ஜாலை வெளியேற்ற செய்வான். மக்கள் அவன் செய்யக்கூடிய சில அதிசயங்கள் அதை ஏற்றுக்கொண்டு முதல் அவன் நபித்துவத்தை பிரகடனப்படுத்துவான். முதல் அவன் தன்னை நபியாக என்று கூறுவான். பிறகு தன்னை
இறைவன் நான் தான் கடவுள் என்ற விஷயத்தையும் என்ன செய்வான், பிரகடனப்படுத்துவான். இதையும் என்ன அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் இது அனைத்துமே நடக்கக்கூடியதாக. இதுல 40 நாட்கள் அவன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழ்வான். 40 நாட்கள் பூமியில் இவன் வாழ்வான். முதல் நாள் என்பது ஒரு வருடத்தின் போல் இருக்கும். முதல் நாள் ஒரு வருடத்தின் போல் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு வருடம் என்பது 12 மாதம். ஒரு வருடம் என்பது 12 மாதம். இப்போ சூரியன் எப்படி இருக்கும்? இன்று நாம 24 மணி நேரத்துல சூரியன் மறைகின்றது, உதயமாகின்றது. ஆனால் அங்கு அந்த நேரத்தில் வருஷத்துல ஒரு வாட்டி தான் சூரியன் மறையும். அந்த முதல் நாளில் 12 மாதத்திற்கு பிறகுதான் சூரியனை மறையக்கூடிய நிலை. அப்போ ஒரு நாள் ஒரு வருடத்துடைய அந்த தொலைவு இருக்கும். இரண்டாவது நாள் அந்த தஜ்ஜாலுடைய இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாள் இரண்டாவது ஒரு மாதத்தை கொண்டு இருக்கும். அப்போ அங்கு சூரியன் ஒரு மாசத்துல ஒரு வாட்டி தான் மறையக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது என்று பார்க்கும் பொழுது ஒரு வாரம், ஒரு வாரத்து 7 நாட்கள் அளவுக்கு அவன் அந்த ஒரு நாள் இருக்கும். மீதமுள்ள 27 நாட்கள் பொதுவாக நம்ம இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் நாட்களுக்கு அதே போலதான் அங்கு. இந்த தஜ்ஜாலை கொல்லக்கூடியவர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவார்கள். உண்மையான ஒரு நம்பிக்கையின் காரணம் பார்க்கும் பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா உயர்த்தினார். கிறிஸ்துவர்கள் சிலர் இதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். கிறிஸ்துவருடைய மற்ற கூட்டத்தினர்கள் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பாவத்திற்காக உயிர் தியாகம் செய்து விட்டார், அவர் சிலுவையில் அறைக்கப்பட்டார் நம்முடைய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு பாவத்திற்காக என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கு. அது தவறான ஒரு நம்பிக்கை தான். அதிலும் சிலர் என்ன செய்கின்றார்கள், இல்லை அவர் உயர்த்தப்பட்டார், இறங்குவார், ஆனால் அவருடைய நம்பிக்கை என்ன, நபியாக இறக்கப்படுவார் என்று, கிறிஸ்துவத்தை பரப்புவதற்காக இறக்கப்படுவார் என்று. ஆனால் ஹதீஸ்களில் சஹீஹான ஹதீஸ்களில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை இறக்கும் பொழுது அவர் ஒரு முஸ்லீமாக தான் இறக்கப்படுவார். அங்கு இறங்கிய பிறகு அந்த நேரத்தில் இமாம் மஹதியும் இருப்பார்கள். தொழுகை வைப்பதற்காக முற்படுத்தும் பொழுது இல்லை, நீங்க இதற்கு தகுதியானவர்கள் என்று இமாம் மஹதிக்கு முற்படுத்துவார்கள். அவர்கள் தொழுகை வைப்பார்கள். அதற்கு பிறகு இருவரும் தஜ்ஜாலுக்கு எதிராக போர் சென்று அவனை கொன்று குவிப்பார்கள். இது நிறைய ஒரு விஷயங்கள் புகாரில நமக்கு தஜ்ஜால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், அதே போல் இப்னு மாஜாவில் ஃபித்தன் என்று சொல்லக்கூடிய புத்தகத்திலும் என்ன இதை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கு முக்கியமான விஷயம் என்று கணித்துக்குரிய எல்லா நடிகார்கள், தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பது, அந்த சோதனை என்பது மிக கடுமையாக இருக்கும். எவ்வளவு உறுதியானவனாக இருக்கட்டும் அவன் அந்த ஈமானை தளரக்கூடிய நிலை ஏற்படலாம். எதுவரை என்றால் ஹதீசுகள் வருகின்றது, அல்லாஹ் அக்பர், இந்த தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் யூதர்களும் இருப்பார்கள் ஒரு தரப்பில். அதே போல இந்த சோதனையில் இந்த குழப்பத்தில் விழக்கூடியவர்கள் பெண்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆகையால் தான் தகப்பன் அல்லது கணவன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய நேரம் வரும் பொழுது தன்னுடைய பெண்கள் என்ன செய்வார்கள், தூணில் கட்டி விட்டு வீட்டை பூட்டி போட்டு கொண்டுதான் வெளியே செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சோதனை அங்கு நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் நாம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் என்ன செய்யறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்துக்கு பிறகு தரூதுக்கு பிறகு இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து யா அல்லாஹ் நீ சோதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி மஸீஹித் தஜ்ஜால் என்று நம்ம கேட்கின்றோமே. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தினார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் இந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்று. அப்போ ஒரு மனிதன் இது முஃமினாக இருக்கும் பொழுது, முஃமின் உறுதியான முஃமினாக இருந்தால் அவனுக்கு தெரிந்துவிடும் இவன் காஃபிர், எழுதப்பட்டிருக்கும், அவனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். அவன் ஒரு கண்ணுடையவனாக இருப்பான். ஒரு கண்ணும் என்ன, அது ஐனபத்துன் தாஃபியா, அழிந்த ஒரு திராட்சை போல தான் அவனுடைய கண்கள் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காண்பித்தார்கள். அவன் நெற்றியில் க ஃப ரா என்று எழுதப்பட்டிருக்கும். அது ஒரு முஃமின் தான் அடையாளம் கொள்வான். அதே முனாஃபிக்காக இருந்தால் அவனுக்கு தெரிய வராது. எப்படி முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ்ல கபரில் கேள்விகள் கேட்கப்படும் பொழுது அங்கு முஃமினாக இருந்தால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவானோ, முனாஃபிக்காக இருந்தால் என்ன செய்வான், அவன்
அல்லது முஷ்ரிக்காக இணை வைக்கக்கூடியவனாக இருந்தா ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாதே, எனக்கு பிடித்த அழிவே எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியனாக இருக்கும். இப்போ இங்கு இந்த ஹதீஸ்ல நாம் பார்த்த விஷயம், சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 வசனமோ அல்லது கடைசி 10 வசனமோ நாம் மனனம் செய்து அதோடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த தஜ்ஜாலிலிருந்து நாம் பாதுகாப்பு செய்யலாம். கண்டிப்பாக இதை இந்த வசனத்துடைய முதல் அந்த அர்த்தங்களை போய் பாருங்க, போய் பார்த்து அந்த பொருளை புரிந்து கொண்டோம் என்றால் எந்த ஒரு விஷயம் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு என்று நாம் அறிந்து கொள்ளணும். சூரத்துல் கஹஃபுடைய மற்ற சிறப்புகளும் இருக்கு. ஜுமாவில் சூரத்துல் கஹஃபை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஜுமாவில் இருந்து இன்னொரு ஜுமா வரை இருக்கக்கூடிய இடைப்பெற்ற நேரத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஒளி இருக்கும். ஒரு ஒளி அங்கு அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துவான். அந்த ஒளி மூலமாக, அந்த பிரகாசம் மூலமாக அந்த ஒரு வாரத்தில் அவனுக்கு எது சத்தியம் அசத்தியம் என்ற அந்த நிலையை அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அப்போ இந்த சிறப்பு சூரத்துல் கஹஃபில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக சூரத்துல் கஹஃப்ல 4 சோதனைகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம அதை பார்க்கலாம். ஆக இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லப்பட்ட சூரத்துல் கஹஃபுடைய முதல் 10 வசனமோ அல்லது இன்னொரு அறிவிப்புல கடைசி 10 வசனங்களை ஓதக்கூடியவர்களுக்கு அந்த மாபெரும் சோதனையாக சொல்லப்படக்கூடிய தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.